வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ ஐக்கியாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஐக்கியாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஐக்கியா வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஃபர்னிச்சர் கம்பெனி. அப்பேற்பட்ட ஐக்கியா கடைக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த ஐக்கியா கடையை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குங்க. ஸோ இந்த ஐக்கியாவோட நிறுவனர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபவுண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் வந்து இங்குவார் கேம்ப்ரட். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட 17 வயசுலேயே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. 17 வயசுலேயே வந்து எவ்வளோ மோட்டிவேட்டடாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணியிருக்காரு. இந்த ஐக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீடிஷ் மல்டிநேஷனல் கம்பெனி. இங்கே கிடைக்கிற ஒரு பொருளோட பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷில் தான் போட்டிருப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன், ட்விட்டர் தீமில் ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கவே அழகாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தீமில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து ட்விட்டர் தீமில் வச்சுருக்காங்க. இது ஐக்கியாவோட ஃப்ளோர் மேப். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். எல்லா ரூமோட மாடல்ஸையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளோரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பார்த்து அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதோட கோடை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற பொருளை வந்து நம்ம கார்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பில் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம திங்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பிளேஸில் போய் அதை வாங்கிக்கலாம். லிவிங் ரூம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அதில் ஜென்ரலாக ஒரு சோஃபா இருக்கும், காஃபி டேபிள், டிவி டேபிள், அப்புறம் புக் ஷெல்ஃப், லேம்ப் இதெல்லாம் தானே இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸில் ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அது எவ்வளோ அழகாக செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதுக்கான மாடல் ஹவுஸ் தான் இது. இங்கே பாருங்கள், ஒரு பொருள்லையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டேக் வச்சுருக்காங்க. ஸோ அதில் அதோட காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோட கோட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் லிவிங் ரூம் அண்டர் $500 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூமோட காஸ்ட், என்டையர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $500 ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற கர்டைன்ஸ், பிளைண்ட்ஸ், லேம்ப்பு, கவுச், டேபிள், சேர், டிவி டேபிள், புக் ஷெல்ஃப், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்கனைசர், வால் டெக்கர்ஸ், இது எல்லாமே சேர்த்து டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $500, அதாவது 37,000 ரூபாய் ஆகும். இங்கே காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டாக் இருக்கும். ஸோ அப்படி ஸ்டாக் இல்லை அப்படின்னாலும் ஆன்லைன் ஆர்டர் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஹோலாக வேணும் அப்படின்னா எல்லா திங்ஸையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இதில் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் தனியாக வாங்கிக்கலாம். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை டெக்கரேட் பண்ணுறது பார்த்தோம். 430 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு வீட்டில் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம். உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து லிவிங் ரூம். அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூமும் இருக்கும். லிவிங் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். எவ்வளோ காம்பேக்டாக நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூமோட மாடல் தான். இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னாலே வந்து எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருக்கும். ஏன்னா இங்கே வந்தால் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு. இங்கே வந்து வைட் வெரைட்டி ஆஃப் சோஃபா, கவுச், அதுக்கப்புறம் செக்ஷனல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அண்டு இந்த ஐக்கியா கடையில் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்கும். இங்கே தயாரிக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு நிலச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் தயாரிப்பாங்க. லிவிங் ரூம்லேருந்து இப்போ கிச்சனுக்கு போகலாம்.
இந்த ரூம்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாடுலர் கிச்சனே சொல்லலாம். கிச்சன் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு அமெரிக்கனோட கிச்சன் இப்படிதாங்க இருக்கும். கிச்சன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டு ஒரு தனியா ஒரு ஏரியா இருக்கு பாருங்க. அதை வந்து ஐலாண்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐலாண்ட் கிச்சன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிளீனிங்க்கு வந்து ஒரு தனியான ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு வச்சுக்கலாம். அண்ட் அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சேர்ஸ் போட்டு சாப்பிடுற ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் அவன், இந்த ரெண்டும் இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ மோஸ்ட்லி எல்லா கிச்சன்லயும் பாத்தீங்கன்னா இந்த 2 பொருட்கள் கண்டிப்பா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன்லாம் நம்ம ஊர்ல மாதிரி இருக்காது. முக்கால்வாசி எலக்ட்ரிக்கா தான் இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா குக்டாப்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எந்த கடையில நீங்க குக்டாப் வாங்குனீங்க அப்படின்னாலும், அதாவது ஸ்டவ் வாங்குனீங்கனாலும் அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ்ல தான் இருக்கும். எந்த வீட்லயும் நீங்க ஈஸியா ஃபிட் பண்ற மாதிரி ஒரே சைஸ்ல தான் இருக்கும். நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான கிளாஸ் குக்டாப் தான் இருக்கு. ஸோ இதோட கிளீனிங் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அதை பார்க்கல, எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபாசெட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் தண்ணி வருங்க. வீட்டுக்கு மேலே ஓவர் ஹெட் டேங்க்கு இதெல்லாம் இருக்காது. டைரெக்டாக வீட்டுக்கே பைப் கனெக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வீட்டு கிச்சனுக்கு வர தண்ணியும் ரெஸ்ட் ரூமுக்கு வர தண்ணியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக தான் இருக்கும். உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நல்ல தண்ணியாக தான் இருக்கும். அதுக்காக தண்ணி ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம செலவழிக்கிற தண்ணிக்கு நம்ம தான் பே பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே டிசைன் பண்ணுற டேப்பில் வர தண்ணி ஃபோர்ஸாக வர மாதிரி தான் இருக்கும். பட் தண்ணி கம்மியாக ரெகுலேட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி சொன்னேன். இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி டு அசம்பிளாக தான் இருக்கும். அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்மளே ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு அசம்பிளிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம ஐக்கியா கான்டாக்ட் பண்ணி அசம்பிளி பர்சனை வர வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு ரூமோட மாடலும் பார்த்தோம். இப்போ ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்க. இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்பவே நல்ல காஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவாங்க. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் ஸ்பேஸுக்கு தேவையான அந்த ஃபர்னிச்சர்ஸ், சேர்ஸ் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. இந்த கடைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாத்வேல பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்ஸ் போட்டு நம்மளை நேவிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வழியில் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம்னாலே நமக்கு தானாக எக்ஸிட் வந்துடும். இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டரு, பில்லோ கேஸ், மேட்ரஸ், பெட் ஃப்ரேம் இந்த மாதிரி எல்லாமே வேரியஸ் சைஸஸ் அண்ட் டிசைனில் நிறையவே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பெட்ரூம் பாருங்களேன், ப்ளூ அண்ட் கிரே கலர் தீமில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாடல் ரூம்ஸ்ல எந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடல்ட்ஸோட ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து குழந்தைங்களோட ரூம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். கேர்ள் பேபினா பிங்க், பாய் பேபினா ப்ளூ. இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த ஊர்ல ஒரு சின்ன சின்ன டாய்ஸ் வாங்குறதுல இருந்து ரூமை டெக்கரேட் பண்ற வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஓரியன்டா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அழகான கேர்ள் பேபியோட ரூம். பாருங்களேன் எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு. கிட்ஸ் ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்கான டாய்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் செட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. பட் அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கோவிட்னால. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஐக்கியா வரும்போது அந்த ப்ளே ஏரியா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட வீடியோவும் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகழகான ப்ளஷ் டாய்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்காம ரிட்டர்ன் கூட்டிகிட்டே போக முடியாது. நம்மளுக்கே பார்த்தா வந்து நம்மளும் ஒரு குழந்தையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து ஆதவ் குழந்தையா இருக்கும்போது இருந்து மோஸ்ட்டாக வந்து பிளாஸ்டிக் டாய்ஸ் வாங்க மாட்டேன். உடன் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி வாங்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியா வந்து வாங்கின டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் புதுசு மாதிரியே இருக்குது. மற்ற டாய்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா பிளாஸ்டிக் கொஞ்ச நாள் ஆனால் ஒரு மாதிரி ஆயிரும், அதுக்கப்புறம் அது உடஞ்சிரும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. பட் இந்த உடன் டாய்ஸ் மட்டும் இப்போ வரைக்கும் நியூ டாய் மாதிரியே தான் இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து இங்கே சூப்பராக இருக்கும். நல்ல பசிங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கோவிட் டைம்லேருந்தே க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இப்போவும் ஓப்பன் பண்ணல. இங்கே வந்து ஃபுட்டு பயங்கரமாக இருக்கும். சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஹெல்த்தியான மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் ரீசனபிள் காஸ்ட்டில் இருக்கும். கிட்ஸுக்குன்னு தனியாக கிட்ஸ் மீல் வர வச்சுருப்பாங்க. ஸோ மற்ற இடத்துல வாங்கி கொடுக்குற ஃபுட்டை விட இங்கே வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து வச்சாச்சு. இப்போ மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் எடுத்து கார்ட்டில் போட்டு பில்லிங்க்கு போயிடலாம். இது வந்து குக் ஷாப் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங்க்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. இங்கே கிடைக்கிற பேன் வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கும். ஸோ இந்தியன் குக்கிங்க்கு வந்து இங்கே வாங்குற வெசல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேர்ஸ், அதுக்கப்புறம் காஃபி மக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 79 சென்ட்ஸ்லேருந்தே கிடைக்கும். ஸோ இங்கே கிடைக்கிற குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த கடையோட பிரைட்டான செக்ஷனே இதுதாங்க. ஏன்னா இது வந்து லைட்டிங் செக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் காஸ்ட்டில். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேம்ப்ஸ் எல்லாம். இங்கே கிடைக்கிற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இது லேம்ப் செக்ஷன் மட்டும் நான் சொல்லலை, ஓவராலாகவே வந்து இந்த கடையில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இந்த கடையோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. இந்த ஸ்டோரில் யூஸ் பண்ணுற லைட்ஸ் எல்லாமே எல்இடி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கியா கடைக்கு மேலே சோலார் பேனல் செட் பண்ணியிருக்காங்க. அந்த சோலார் பவர் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தயாரிக்கிற பொருள் வந்து வாட்டரை சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் பவரையும் சேவ் பண்ணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 2 ஐக்கியா ஸ்டோர்ஸ் இருக்குது.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில், இன்னொன்று வந்து மும்பையில். ஸோ ஹைதராபாத் ஸ்டோர் வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குங்க. ஹோம் டெலிவரி வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷாவில் தான் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஐக்கியா வந்து சோலார் பவர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐக்கியாவில் யூஸ் பண்ணுற லைட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆட்டோ ரிக்ஷாவை சார்ஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பவரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இல்லை? இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா க்ரீனரியை ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அதனால லைவ் பிளான்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ரெண்டுமே வச்சுருக்காங்க பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. இது வந்து செல்ஃப் சர்வ் ஃபர்னிச்சர் ஏரியா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி தான். நம்ம மேலே பார்த்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே மேலே நோட் பண்ணிட்டு வந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஐயில் இருக்கோ அங்கே போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்லேருந்து நம்ம பிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பில்லிங்க்கு வந்திருக்கோம். இன்னொரு முக்கியமான இடத்த வந்து நான் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுவும் க்ளோஸ்டாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவோட கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளே ஏரியாவும் வச்சுருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிட்ஸை பார்த்துப்பாங்க. அண்ட் நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி மாதிரி ஒரு டிவைஸும் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் குழந்தைங்க வந்து நம்மளை கேட்குறாங்க அப்படின்னாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அது வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு டிவைஸை வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடமா இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கோவிட்னால அதுவும் க்ளோஸ்டாக இருக்குது. இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற ஐக்கியாவில் தான் லார்ஜஸ்ட் ஐக்கியா கிட்ஸ் ப்ளே ஏரியாவே இருக்குதாம்மா. சூப்பரில் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எங்களோட ஐக்கியா பர்ச்சேஸ் வந்து நாங்கள் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.